ராஜபாளி முத்தமிழ் சங்கம் இன்றைக்கு 189வது நாளாக ஆய்வு தொடர் கருத்துரை அரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை பேசுவதற்கு வாய்ப்பு எடுத்துக்கொண்டேன். நான் கம்பனில் கவிநயம் என்ற தலைப்பில் பேசுவதற்கு விருப்பம் கொண்டு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று முன்வந்திருக்கின்றேன். கம்பன் தான் பாடிய காவியத்தில் ஓரிடத்தில் சொன்ன செய்தியை மற்றோரிடத்தில் அதற்கு பொருத்தமாக சேர்த்து கூறுவது, அந்த நிகழ்ச்சியை சேர்ப்பிப்பது என்பது ஓரிடத்தினுடைய நிகழ்ச்சி ஏதோ ஒரு இடத்தில் நிகழக்கூடிய நிகழ்ச்சியினை இன்னொரு இடத்தில் சேர்க்கின்ற, இன்னொரு இடத்தில் இணைத்து பார்க்கக்கூடிய அந்த சிறப்பினை தன்னுடைய காவியத்தில் வைத்திருப்பார். அப்படி வைத்த பகுதிகள் பல, ஒரு சிலவற்றை மட்டும் இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். வாலியை மறைந்திருந்து சுக்ரீவனுக்காக தன்னுடைய சுக்ரீவனை தோழனாக ஏற்றுக்கொண்ட பின்னர் வாலியை மறைந்திருந்து தன்னுடைய அம்புக்கு இலக்காக கொள்கிறார். வாலியை தன்னுடைய அம்புக்கு இலக்காக்கி அவனை கொல்லுகின்றார். இந்த செயலை பார்த்தவுடன் முதலிலேயே வாலியினுடைய மனைவி தாரை சுக்ரீவனுடன் பரம்பொருளாகிய ராமபிரான் வந்திருக்கின்றார் என்று, அவனுக்கு துணையாக வந்திருக்கின்றார் என்று எடுத்து சொல்லியும் கூட கேளாத வாலி அதுபோன்ற தவறையெல்லாம் மரம் தவறாத ஒருவர், அப்படியெல்லாம் ஒரு தவறை செய்ய மாட்டார் என்று சொல்லிதான் சுக்ரீவனுடன் போருக்கு வந்திருப்பார். அதே போலத்தான் நடந்தது. தாரை கூறிய குற்று போலவே நடந்தது. மறைந்திருந்து தன் மீது எய்த அந்த அம்பு யாருக்குரியது என்று பார்த்த பொழுது ராமா என்ற அந்த நாமத்தை கண்டவுடன் அவன் ஒரு நகைப்பை, அவனுடைய முகத்தில் ஒரு நகை தோன்றுகின்றது. அதாவது அந்த பழிச்செயலை செய்து விட்டானே, ஒரு பழிக்கு இலக்காக ஆகிவிட்டானே ராமன் என்று நினைத்து ஒரு நகை வர நான் உட்கொண்டான் என்று கம்பர் இந்த இடத்துல சொல்லியிருப்பார். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நன்னூல் சொல்லறம் துறந்திலாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்ததென்னா நகை வர நான் உட்கொண்டான் என்று சொல்லி பாடியிருப்பார். அந்த 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 நகை வர நான் உட்கொண்டான், அது பழிச்செயலை செய்னா வள்ளுவர் சொல்லியிருப்பார்லே, பிறர் பழியும் தம் பழியும் நானுவர் நானுக்கு உறைவது என்னும் உலகு என்று. அந்த மாதிரி அவன் செய்த அந்த பழிச்செயலை நினைத்து சிரிக்கின்றான். அதனால் சிரித்ததினால் வந்த அந்த வசை மொழிகளை அடுத்தடுத்து வைக்கின்றான் வாலி. எப்படி சொல்லுகின்றான் பாருங்கள். வாய்மை மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே பரதன் முன் தோன்றினாயேனி. ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தன் வந்த தேவியை பிரிந்த வினை திகைத்தனை போலும் செய்கை அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் குரங்கின் அரசை கொல்ல மனுநெறி கூறிச்சூண்டோ. எளியவர் பாலதைய ஒழுக்கமும் விழுப்பும் தானும் வலியவர் மெலிவு செய்தால் புகழன்றி வசையும் உண்டோ. இருமை நோக்கி நின்று யாருக்கும் ஒக்கின்ற அருமை ஆற்றல் என்றோ அறம் காக்கின்ற வெறுமை என்பது. யானையை கொல்ல நினைத்தால் அதற்காக சிங்கத்தை துணையாக்கி கொள்ள வேண்டுமே ஒழிய ஒரு முயலை துணையாக்கி கொள்ளலாமா. மதிக்கும் ஒரு மறு இருப்பது போல சூரியன் மரபுக்கும் ஒரு தொல் மறு ஆரியன் பிறந்து ஆக்கினையே என்றும் வாலியை படுத்தாய் அலை நீ மண் அறவேலியை படுத்தாய் என்று அடுக்கிக் கொண்டே செல்லுகின்றான் வாலி வசை மொழிகள். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு கடைசியில் ராமன் அமைதியாக பதில் அளிக்கின்றான். நீ செய்த தவறுகள் என்னென்ன என்று வரிசையாக சுட்டி காட்டி வருகின்றான். அது மட்டுமல்லாமல் வாலி கேட்கின்ற வினாக்களுக்கெல்லாம் லக்குவன் சரியான முறையில் பதிலளித்துக் கொண்டு வருகின்றான். அது மட்டுமல்லாமல் ராமனும் அதற்கான பதிலை சொல்லி வந்த வண்ணம் இருக்க கடைசியில் இவ்வாறு கூறுகின்றான் வாலி. தாயென உயிர்க்கு நல்கி தர்மமும் தகவும் சால்பும் நீ என நின்ற நம்பி நெறியினின் நோக்கும் நேர்மை. தாயென உயிர்க்கு நல்கி தர்மமும் தகவும் சால்பும் நீ என நின்ற நம்பி நெறியினின் நோக்கும் நேர்மை. நாயென நின்ற எம்பால் நவையற உணரலாமே தீயென பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான் என்ற சொல்லை யாருக்காக சொல்கின்றார் பாருங்கள். கம்பர் வாலியை குறிப்பிடுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை. வாலி நல்லவன், ராமபிரான் மீது மிகுதியான மரியாதை கொண்டிருந்தவன். எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு சிறுமையான குணங்களும் அவனிடத்தில் கிடையாது.
நான் குரங்கினம் என்று சொல்லுகிறேன், அதற்கே உரிய அந்த குணங்கள் சில உண்டு. ஆனாலும் கூட சிறியன என்று சொன்னால் மனிதர்களுக்கே உரிய சிறிய குணங்கள், தீய குணங்கள் அவனிடத்தில் இல்லை. செருக்கு, தன்னல போக்கு, பிறர் குற்றங்களை காணக்கூடிய பண்பு, சொல்லும் செயலும் அதாவது எண்ணமும் சொல்லும் செயலும் வேறாக இருக்கக்கூடிய அந்த கீழ்மை குணம், அது எதுவுமே இல்லாது இருக்கக்கூடிய, எல்லாமே நல்ல பண்புகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் வாலியை பார்த்து கம்பர் கூறக்கூடிய அந்த தொடர் தான் சிறியன சிந்தியாதான் என்று கூறுகின்றார். அப்படி சிறியன சிந்தியாதவனாகிய வாலி இவ்வளவு அடுக்கிக் கொண்டு செல்கின்றான். கடைசியில் அவனுடைய மனம் மாறுகின்றது என்பதற்காகத்தான் நாயென நின்ற எம்பால் நவையற உணரலாமே என்று கூறி தீயன பொறுப்பாயாக என்று சொல்லி என்னிடத்தில் இருக்கக்கூடிய தீய குற்றங்களை பொறுத்துக்கொள் என்று சிறியன சிந்தியாதவனாகிய வாலி சொன்ன உடனே மகிழ்கின்றான் ராமன். உனக்கு இப்பொழுதே உயிரை உயிர்ப்பித்து நீ உயிருடன் எழலாம், உன்னுடைய உயிரை மீட்டு தருகின்றேன் என்று சொன்னோன்னு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி நான் எனக்கு முக்தியே கொடு என்று கேட்கின்றான். கேட்டுவிட்டு கடைசியில் அதற்கு வெற்றரசி எய்தி எம்பி வெற்றரசி எய்தி எம்பி வீட்டரசு எனக்கு விட்டான் என்று சொல்வார். வெற்றரசை அவன் எடுத்துக்கொண்டு எனக்கு வீட்டரசு கொடுத்து விட்டான், எனக்கு வீடு பேற்றை கொடுத்து விட்டான் என்று சொல்லி மகிழ்கின்றான் வாலி. அது மட்டுமல்லாமல் அந்த அனுமனை அழைத்து அவனுடைய கையில் கொடுத்து, அனுமனை அவனுடைய கையில் கொடுத்து என்ன சொல்லுகின்றார், உன்னுடைய செம்மையான செங்கை தனு என்று நினைப்பாயாக, செம்மையான செங்கை தனு என்று நினைப்பாயாக என்று சொல்லி அந்த அனுமனை அவருடைய கையில், ராமபிரானுடைய கையில் ஒப்படைக்கின்றார். அதே போன்று அங்கதனிடம், அங்கதன் மிகச்சிறந்த வீரன் இல்லையா? எவர் ஒருவர் தங்களிடம் அடைக்கலப்படுத்தப்படுகின்றார்களோ அவர்களிடத்தில் தம்முடைய வீர வாளை கொடுப்பது வழக்கம். அது போன்று இங்கு அங்கதனை என்ன செய்கின்றார் அப்படின்னு சொன்னா, அங்கதனை வாலி ராமனிடத்தில் அடைக்கலப்படுத்துகின்றார். அப்படி அடைக்கலப்படுத்தின காரணத்தினால் அந்த வாலி என்ன செய்யற, வாலியினுடைய பிள்ளையாகிய அங்கதனுக்கு ராமன் தன்னுடைய உடைவாளை கொடுக்கின்றார். தன்னுடைய உடைவாளை கொடுத்ததனுடைய அந்த அடையாளமாகத்தான் ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கின்றது. இந்த ரெண்டு செய்திகளிலிருந்து நினைச்சு பார்க்கணும். அந்த வாளை கொடுத்து இவனை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய தம்பி சுக்ரீவன் மீது என் மீது பாய்ச்சி அம்பினை போன்று அவன் மீதும் ஏதாவது ஒரு காரணத்தினால் தவறு இழைத்தான் என்று சொல்லி அவனுடைய மார்பில் அம்பு எய்து விடாதே என்று கூறுகின்றான். அதே போல இந்த இடத்தில் முக சொல்லுகின்ற பொழுது இந்த வாளினை கொடுத்து அங்கதனுடைய கையில் கொடுத்து இது நீ பொறுப்பு என்று சொல்கின்றான். இந்த இரண்டு செயல்பாடுகளையும், அனுமனே உன்னுடைய செங்கை தனு என்று நினைப்பாயாக, என்னுடைய தம்பி உன் தம்பி, எனக்கு எம்மனோர்கள் எல்லாம் உனக்கு அணையவர் இல்லை என்றெல்லாம் சொல்லி ஒப்படைத்த பின்னர் அவன் வீடு பேறு பெறுகின்றான். அப்படி வீடு பேறு பெற்ற பின்னர் அந்த காட்சியைத்தான் இவ்விடத்தில் கொண்டு வருகின்றார் கம்பர். எந்த இடத்தில் கொண்டு வந்தார் தெரியுமா? அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை சேரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடு வசிற்றனே. பேசுறது கேக்குதுங்களா? ஏன் பேசுறது கேக்குதுங்களா? நல்லாவே கேக்குது. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிற்றனே புனைந்தான் மௌலி. இந்த இடத்துல வசிற்றனே புனைந்தான் மௌலி, வசிற்றனே என்று தேற்றையாரத்தை கம்பர் போட்டதனுடைய காரணம் எதற்காக அப்படி? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி, சடையப்ப வள்ளல் தன்னை புறந்தவர், கம்பனை புறந்தவர், கம்பனுடைய புரவலராக இருந்தவர் சடையப்ப வள்ளல். அவருக்கு ஒரு அழியாத ஒரு நன்றி மகுடத்தை சூட்ட வேண்டும் என்று நினைத்த கம்பர் இந்த இடத்தில் தன்னை வாழ்வித்த சடையப்ப வள்ளலுக்கு எந்த நாளும் அழியாத நன்றி மகுடத்தை சூட்ட வேண்டும் என்பதற்காக அவருடைய அந்த சடையப்ப வள்ளலுடைய பெயரை இந்த இடத்துல கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் சோழர்களுடைய காலத்தில் சோழ நாட்டு வரலாறு இந்த செய்தியை கூறுகின்றது என்ன என்றால், மன்னருக்கு முடி கவிக்கக்கூடிய உரிமை வேளாளர்களுக்கு இருந்திருக்கின்றது என்பதை சோழ நாட்டு வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது. கந்தனையா, உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. கந்தனையா, உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி மேடம்.
அப்படி அவருக்கு ஒரு நன்றி மகுடத்தை சூட்டுகின்றார் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இது கவிமணி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நன்று செய்த வள்ளல் சடையன் நாமம் இப்புவியில் என்றும் நின்றிடவே கவியில் இடமளித்தோன் என்று சொல்லியிருப்பார். அது போன்று தனக்கு நன்மை செய்த வள்ளலாகிய சடையப்ப வள்ளலுடைய பெயரை இந்த புவியில் எக்காலத்தும் நிலைத்து நின்றிடும் வண்ணம் தன்னுடைய பாடலில் இடம் அளித்தவர் கம்பர். அப்படி வசிற்றனே புனைந்தான் மௌலி என்று பார்க்கின்ற பொழுது அவர் கொடுக்க சடையப்ப வள்ளல் எடுத்து கொடுக்க வசிற்றன் புனைகின்றார். ஏன் வசிற்றனே புனைந்தான் மௌலி என்று சொல்லுகின்றார் அப்படின்னா, முன்னமே வசிற்றன் திட்டமிட்ட மாதிரி அந்த மகுடாபிடேகம் அந்த முதல்ல தசரதன் சொல்லும் பொழுது அது நிறைவேறாமல் போய்விட்டது. இன்றுதானே மீண்டும் முடிசூட்ட வேண்டும் என்று அந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று இன்று அந்த வாய்ப்பு கிட்டிருக்கின்றது என்பதனால் இன்று தானே மீண்டும் முடிசூட்டினான் வசிற்றன். அன்றைக்கு நடக்க இருந்த நிகழ்ச்சியை கடைசியில் நிறைவு செய்யப்படுகின்றது, அதனால் அவரே புனைந்தார் என்று அந்த கூற்றை இடத்தில் எடுத்துணர்த்துகின்றார் கம்பர். அதனால்தான் வசிற்றனே புனைந்தான் மௌலி என்று சொல்வது மட்டுமல்லாமல் 14 ஆண்டுகள் ராமபிரான் வனவாசம் செய்ததினால் பெற்ற பேரு என்ன என்றால் அனுமனும் அங்கதனும் தான். இந்த 2 பேரும் தான் வனவாசம் செய்ததினால் பெற்ற பேரு. இது சொல்லுகின்ற பொழுது வாகீச கலாநிதி என்று பெயர் பெற்ற கீவா ஜெகநாதன் சொல்லுவார். என்ன சொன்னார் அப்படின்னா, 14 ஆண்டுகள் வனவாசமாகிய முதலுக்கு கிடைத்த வட்டி யார் என்று சொன்னால் அங்கதனும் அனுமனும் என்று சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட அந்த அங்கதனையும் அனுமனையும் இந்த இடத்தில் சொல்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, சீதா பிராட்டியையும் பரதனையும் ராமனையும் லக்குவனையும் ஒரு சேர மீட்டு கொடுத்து இன்றைக்கு இந்த அரியணை ஏறுவதற்கு காரணமாக இருந்தவன் அனுமன் என்பதனால் அரியணை அனுமன் தாங்க என்று சொல்லியிருப்பார். அதே போன்று அன்றைக்கு வாலினுடைய மகன் கையில் தன்னுடைய வாளை கொடுத்தார் இல்லையா, அந்த பேச்சினால் அங்கதன் உடைவாள் ஏந்த என்று அந்த கூற்றை வைக்கின்றார். இப்படி 2 பேருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டு கடைசியில் முக்கியத்துவத்தை கொடுத்த அந்த பெருமையானது கம்பருக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தது கம்பனை சேரும் என்று சொல்லலாம். இந்த கம்பன் அந்த இடத்தில் தான் பாடி அந்த கூற்றை இவ்விடத்தில் முடிக்கக்கூடிய விதத்தில் பாடியிருக்கக்கூடிய சிறப்பானது, அந்த சிறப்பும் சரி, அந்த வரிசை முறையும் சரி, அந்த அழகும் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கக்கூடியவை. இந்த 2 பேரையும் வேற எந்த இடத்திலையும் நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அங்கதனும் அனுமனும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வேற எங்கும் நாம் காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை 2 பேரும் ராமனுக்காக செய்திருக்கின்றார்கள் என்று மகாவித்வான் மயிலம் சிவசுப்பிரமணியன் அவர்கள் எடுத்து கூறுவார். இப்படி இந்த வனவாசமாகிய முதலுக்கு கிடைத்த வட்டியாகிய அனுமனும் அங்கதனும் செய்த செயல்பாடுகள் என்னென்ன என்பதை நாம் வரிசையாக பார்க்கலாம். அந்த அனுமனும் அங்கதனும் 2 பேருமே போர்க்களத்தில் ராமனும் லக்குவனும் போர் புரிந்த காலத்தில் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் செய்திருந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் தனக்கு உதவி இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒவ்வொரு முறையும் நாம் இந்த கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தை அவசியம் நிறைய பேர் யுத்த காண்டத்தை படிக்காமல் விட்டு விடுவார்கள். முதல் 2-3 காண்டங்கள், அது மட்டுமல்லாமல் சுந்தர காண்டம் படிப்பார்கள். கிஷ்கிந்தா காண்டத்தில் ஒரு சில பகுதிகளை, ஒரு சில படலங்களை மட்டும் படிப்பார்கள். அந்த யுத்த காண்டத்தில் படித்தால் மட்டும்தான் அது நிறைவுறும். அதுல என்னென்ன செய்திகள், அந்த போர்க்கள செய்திகள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய ஒவ்வொரு காப்பிய மாந்தனுடைய செயல்பாடுகள் நமக்கு புலனாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு காண்டமாக இருப்பது யுத்த காண்டம். அந்த யுத்த காண்டத்தில் ராவணன் வீடனன் என்ன செய்யறான்னா, ராவணனுக்கு புத்திமதிகள் எல்லாம் சொல்றான். நீ செய்தது தவறு, சீதையை விட்டு விடுவாயாக, சிறை பிடித்து வந்திருக்கின்றாய், விட்டுவிடு, அவன் மானுடன் ராமபிரானுடைய வலிமை உனக்கு தெரியாது என்று அறிவுறுத்துகின்றான். அவற்றையெல்லாம் சிறிதும் அவன் கண்டுகொள்ளவில்லை. ராவணன் என்ன சொல்றான் தெரியுமா? ஊனவில் இருத்து ஓட்டை மாமரத்துள் அம்பு ஓட்டி ஊனி சூழ்ச்சியால் அரசிழந்து உயர் வனம் குறுகி யான் இழைத்திடையில் இழந்து இன்னுயிர் சுமக்கும் மானுடன் வலி நீ அல்லாது ஆருளர் மதித்தார். உன்னை தவிர வேறு யார் மதிக்க போறாங்க? மானுடர்களுடைய வலிமையை நீதான் அந்த மானுடர்களாகிய ராமலக்குவருடைய வலிமையை புகழ்ந்து கொண்டிருக்கின்றாயே ஒழிய வேறு யார் அவர்களுடைய வலிமை மதிக்கப் போகின்றார்கள் என்று இகழுகின்றார். அது மட்டும் அதே ராவணன் தான், ஒரு முறை இகழ்ந்த அதே ராவணன் தான் மால்யவானிடம் பேசுகின்ற பொழுது, தன் பாட்டன் மால்யவானிடம் பேசுகின்ற பொழுது ராமனுடைய போரையும் ராமன் அந்த பகழிகளை தன் மீது எய்கின்ற பொழுது அவன் செய்த அந்த போர் செயலை கண்டு அப்படியே வியந்து போய்விடுகின்றான் ராவணன்.
அதைத்தான் சொல்லுகின்ற அழகான ஒரு பாடலாக எடுத்து எம்புகின்றார் கம்பர். நல்லியல் கவிஞர் நாவில் பொருள் குறித்து அமர்ந்த நாமச் சொல்லென செய்யுள் தொடையென செய்யுள் கொண்ட தொடையென தொடையை நீக்கி எல்லையில் சென்றும் தீரா இசையென பழுதிலாத பல்ல அலங்கார பண்பை காகுத்தன் பகழிமாதோ என்று சொல்லியிருப்பார். வாலியும் சொல்வான் இல்லையா, சொல்லுக்கும் வேக சுடுசரம். அதே போன்று வேதம் தப்பின போதும் அண்ணலுடைய சரங்கள், அண்ணல் தன் கை சரங்கள் தப்பா என்று சொல்வார்கள். அவன் எதை இலக்காக கொண்டு ஏகின்றான், அது சரியாக தன்னுடைய இலக்கை தொட்டுவிட்டுத்தான் மறு வேலை பார்க்கும். அப்படிப்பட்ட வில் ஆற்றல் மிக்கவன். அவனை போய் நாம் தவறுதலாக நினைத்தோமே என்று நினைத்து பின்னர் தன்னுடைய மாலியவானாகிய பாட்டனிடம் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய அந்த பகழியானது பழுதி இல்லாதது என்று சொல்லுவான். எந்த ஒரு குற்றம் இல்லாது தன் செயலை செவ்வனே செய்யக்கூடியது. எப்படி கவிஞர், நல்லியல் கவிஞர் சரியான சொற்களை தொடுத்து தன்னுடைய பாடலை இசைப்பாரோ, அது போன்று சரியானபடி தன்னுடைய அம்புகளை தொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் தான் ராமன் என்பது எடுத்து சொல்லக்கூடிய அந்த சிறப்பும் நாம் அறியப்பாலது. அது மட்டுமல்லாமல் கும்பகர்ணன் தன்னோடு போர் புரிகின்ற பொழுது சொல்வார். கும்பகர்ணன் சொல்லுகின்றான், இந்த ராமனுடைய வில் ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஐயன் வில் தொழிற்கு 1000 ராவணர் அமைவிலர் என்று சொல்லுவான். 1000 ராவணர்கள் வந்தாலும் கூட இந்த ராமனுடைய ஒற்றை வில்லினுடைய செயல்பாட்டுக்கு ஒத்து வராது என்று சொல்வான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வலிமை மிக்கவன். எப்படி ராவணன் மனிதர்களை பார்த்து இகழ்ந்தானோ, இந்த மானுடர்களுடைய வலிமையை பார்த்து நீதான் புகழ வேண்டும், யார் புகழ்வார்கள் என்று சொல்லி வீடனிடம் சொன்ன அதே ராவணன் லக்குவனுடைய செயலை பார்த்து, என்னப்பா இவன் மனுஷனாப்பா இவன் நம்ம சொல்லும் இல்லையா, இவன்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பாராட்டுவோம். சில நேரத்துல இந்த சிலர் கேலி செய்வார்கள், மனித பதர் என்றெல்லாம் சொல்லி இகழ்கின்ற நிலையும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்தில் என்ன இவன் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவான் ராவணன். எப்பொழுது என்று சொன்னால், தனக்கு ஈடாக மும்மூர்த்திகளும் ஈடாக மாட்டார்கள் என்ற எண்ணம் கொண்டு இருமாப்பு கொண்டு செருக்கோடு திரிந்தவன் ராவணன். முதல் நாள் போரிலேயே வடக்கு வாசல் நின்று கொண்டு தன்னுடைய வில்லின் என்று நான் ஒலி எழுப்புகின்றான் லக்குவன். ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த ஒலியை கேட்டவுடனே அண்ட சராசரம் முற்றும் பயந்தன. அதே நேரத்தில் ராவணனுடைய மகுடம் கொஞ்சம் இறங்கிடுச்சான். அவனுடைய மணிமகுடம் தன்னுடைய தலையிலிருந்து லேசா கொஞ்சம் இறங்கினதான். அது இறங்கின உடனேயே அதை பார்த்துட்டு தன்னுடைய மணிமகுடத்தை ஒரு முறை சரி செய்து கொண்டானாம் ராவணன். அழகா பாடுகின்றார் பாருங்கள் கம்பர். வீரன் தம்பி கூற்றின் வெம்புருவ மன்ன சிலை நெடும் குரலும் கேளா ஏற்றினன் மகுடம். என்ன இவன் ஒரு மனுஷன், என்னப்பா மனுஷன், என்ன ஒரு சிறப்பா இவன் இந்த நானொலியே இப்படி இருக்குன்னு சொன்னா, அவன் அம்புகளை எடுக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் தன்னுடைய அம்புகளை சரமாக தொடுப்பான் என்று வியந்து போய்விட்டானாம் ராவணன். அது மட்டுமல்லாமல் 2 பேருக்கும் போர் நடக்கின்றது. 2 பேரும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேராக போரி 100,000 கோடி அம்புகளையும் மாறி 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 அம்புகளை எய்ய தன்னுடைய ஒற்றை அம்பாலேயே அவற்றையெல்லாம் தகர்த்து கொண்டே வந்தான் லக்குவன். கடைசியில் தன்னுடைய 10 வில்லையும் ஒற்றை அம்பால் முறித்து விடுகின்றான். ராவணனுடைய 10 விற்களையும் ஒற்றை அம்பால் முறிக்கின்றான் லக்குவன். இதை பார்த்துவிட்டு இந்த 10 விற்களையும் ஒற்றை அம்பால் முறித்து விட்டானே என்று நினைத்து இந்த ராவணன் பாடுகின்ற அந்த ராவணன் சொன்னதாக கம்பர் பாடுகின்ற பாடல், நன்று போர் வலி நன்று போர் ஆள் வலி வீரம் நன்று நோக்கமும் நன்று கை கடுமையும் நன்று நன்று கல்வியும் நன்று நின் திண்மையும் நலனும் என்று கைமறித்து ராவணன் ஒருவன் நீ என்றான். ஒப்பற்ற ஒருத்தம் போதும்பா, முதல்ல மனுஷன் சொல்லிட்டு வியந்தவன், நீ ஒருத்தம் போதும்பா இந்த போர்க்களத்தில் போரிடுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்குவனை பார்த்து வியந்து பேசினானாம், பாராட்டினான். இப்படி மேலும் 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 தன்னுடைய வில்லால் எப்படியாவது இவனை கொன்று அழிக்கலாம் என்று நினைத்த ராவணனுடைய செயல்பாடு நடக்கவில்லை. அவன் எண்ணிய எண்ணம் நிறைவேறவில்லை என்ற காரணத்தினால் இவன் வில்லால் வெளிப்பட மாட்டான் என்று அறிந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வேல், நான்முகன் கொடுத்த வேலை லக்குவன் மீது எய்கின்றார். லக்குவன் மீது எரிந்த உடனே அது தாக்கியதால் ஆவி துஞ்சவில்லை, துளங்கினான். அவனுடைய உயிர் பிரியவில்லை, துளங்கினான். அவன் கீழே விழுந்து படுகின்றான். அப்பொழுது விழுந்துபட்ட அந்த லக்குவனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு ஓடி போயிடலாம் நினைக்கும் போது
வேகமாக வந்து ராவணன் தன்னுடைய 20 கைகளாலும் லக்குவனுடைய உடம்பை தூக்க முற்படுகின்றான். அவனால் எடுக்க முடியல. மூச்சு தம் பிடிச்சு எடுக்கிற மாதிரி தன்னுடைய மூச்சை அடக்கி கொண்டு எடுக்க முற்படுகின்றான். அப்பொழுது லக்குவன் விட்ட மூச்சு இருக்கு இல்லையா, அந்த மூச்சு வந்து மிக பெருமூச்சாக இருந்தது. எடுக்க இயலவில்லை. அந்த நேரத்தில் தொலை தூரத்தில் இருந்து அனுமன் பார்த்து கொண்டிருந்தான். அனுமன் பார்த்துவிட்டு வேகமாக ஓடி வந்து தாவி வந்து அந்த லக்குவனுடைய உடம்பை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உடம்போடு சேர்த்து கொண்டு வேகமாக ஓடி சென்று விட்டான். பார்ப்பதற்கு எப்படி இருந்தது தெரியுமா இந்த காட்சி? ஒரு ஒரு மந்தியான தன்னுடைய குட்டியினை எடுத்து செல்வது போன்று இருந்தது. தகவு கொண்டது ஒரு அன்பு எனும் தனித்துணை, அதனால் அகவு காதலால் ஆண் தகையாயினும் அனுமன் மகவு கொண்டு போய் மரம் புகும் மந்தியை நிகழ்த்தான் என்று பாடுகின்றார் கம்பர். தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் தன்னுடைய குட்டியை கொண்டு சென்று மரத்துக்கு சென்று தாவக்கூடிய ஒரு மந்தியை போன்று இருந்தான் அந்த அனுமன் என்று சொல்லி காட்டுவார். அது அப்படி லக்குவனை கொண்டு சென்று ராமனுடைய பாதத்தில் திருவடியில் போய் சேர்க்கின்றார். இது பார்த்த உடனே அவனுடைய உயிர் பின்னர் வந்து மருத்துவம் செய்து அவனுடைய உயிர் எழுகின்றான். அதற்கு பின்னர் ராமனுக்கும் போர் நடக்கின்றது. அந்த 2 பேருக்கு நடந்த போரில் வந்து தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து தனியாக நிற்கின்றான். அப்பொழுது அனைத்தையும் இழந்த பின்னர் தான் செல்லுகின்றான். முதல் நாள் போரில் அந்த தோல்வியை தழுவிட்டு செல்லுகின்றான் ராவணன் என்று பார்க்கின்றோம். அப்படி அவனுடைய வில் ஆற்றலுக்கு நிகராக வேறு யாரும் கிடையாது. அந்த ராவணனோடு போர் புரிகின்ற பொழுது ராமன் யார் மீது ராவணன் வந்து மிகப்பெரிய தேரில் நின்று கொண்டு போர் செய்கின்றான். அவனுக்கு இணையாக தரையில் எப்படி நிற்பது என்று சொல்லி ராமனை அனுமன் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு போர் தொடுக்கின்றார்கள். அனுமன் ராமனை தோளில் சுமக்க ராமனும் போர் தொடுக்கின்றார்கள். அப்படி போர் தொடுக்கின்ற பொழுது அனுமன் ராமனை தாங்கி அந்த காட்சியை பார்த்து கலுழன் என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார் வந்து வெட்கப்பட்டாராம். காணியாக பண்டு உடைய நாம் ஒரு தனி கலுழன் நாணினன் மற்ற அனந்தனும் தலை நடுக்குற்றான். அனந்தாழ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷனும் கூட தலை நடுக்குற்றான். பார்ப்பதற்கு வேதம் ஒத்தனன் மாருதி, வேதத்தின் சிரத்தின் போதம் ஒத்தனன் ராமன், வேறு இதன் இலை பொறுவை. இதோடு ஒப்பிட்டு சொல்வதற்கு வேற எதுவும் கிடையாது. வேதத்தை ஒத்தவனாக இருந்தவன் மாருதி, அந்த வேதத்தினுடைய சிரத்தின் போதம் அறிவினை ஒத்தவனாக இருந்தவன் ராமன் என்று அந்த அனுமன் ராமனை ஏந்தியிருந்த அந்த காட்சியை அழகாக வர்ணித்து பாடுகின்றார் கம்பர். சரி, இப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் புகழ்ந்து லக்குவனுடைய வீரத்தையும் சரி ராமனுடைய வீரத்தையும் சரி புகழ்ந்து சொன்னாலும் கூட லக்குவனுடைய திறத்தை இந்திரஜித் எப்படி புகழ்ந்து பேசினான். இந்திரஜித் வந்து வேறு வேறு படைகளை எல்லாம் விட்டு பார்க்கின்றான். 3 விதமான தெய்வப்படை விடுகின்றான். மால் படை, பிரம்மனுடைய படை மற்றும் கடைசியில் விடக்கூடிய பகுதியா என்னது நாகாத்திரம், திருமாலினுடைய படை, பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுடைய படை, இத்தனையும் விடுகின்றான். ஒவ்வொன்றிலும் வந்து தப்பித்து வருகின்றான் லக்குவன். இதை பார்த்துட்டு இந்த புகழ்ச்சி யாரிடத்தில் சொல்றான் அப்படின்னா தன்னுடைய தந்தை ராவணனிடத்தில் எடுத்து சொல்லுகின்றான். நிலம் செய்து அந்த நாராயண அத்திரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவனை நோக்கி எய்தேன். அந்த அஸ்திரத்தை விடும்போது, அந்த படைக்கருவி விடும்போது அது என்ன செய்ததுன்னா, நிலம் செய்து விசும்பும் செய்து நெடிய மால் படை நின்றானை வலம் செய்து போயிற்றென்றால் மற்ற நீ வலியது உண்டோ? குலம் செய்த பாவத்தாலை கொடும் பகை தேடிக்கொண்டாய், சலம் செய்யின் உலகம் 3 லக்குவன் முடிப்பன் தானே. இந்த உலகம் 3 நினைச்சான்னா இந்த லக்குவனே என்ன செய்து விடுவான்? வெற்றி கொண்ட 3 உலகத்தையும் அவனை வெற்றி கொண்டு விடுவான். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியவனாக இருக்கக்கூடியவன், வலிமை மிக்கவன் இந்த லக்குவன். அந்த மாலின் நெடிய மால் படை என்ன செய்ததுன்னா லக்குவனை வலம் செய்து விட்டு வந்து விட்டதுன்னா அந்த அஸ்திரத்தை, நாராயண அஸ்திரத்தை விட்ட உடனே வணங்கி கும்பிட்டாலே போயிடும். அது வணங்கினாலே, நம் தலை வணங்கி விட்டாலே அது எதுவும் செய்யாது. அப்படி செய்தவன் லக்குவன். அதனால் அவனை எதுவும் செய்யவில்லை. அதே போல வேல்படையை விட்டதினால் முதல்ல நான்முகன் விட்ட வேலினால் தப்பித்து வந்து விடுகின்றான் லக்குவன். 2வதா நாக அத்திரத்தை விடுகின்றான். இந்த நாக அத்திரத்தினால் எல்லா உயிர்களும், அந்த இந்திரஜித் விட்ட நாக அத்திரத்தினால் எல்லா வானரங்களும் சரி மற்ற வீரர்கள் அத்தனை பேரும் நாகபாசத்தால் கட்டுண்டு கிடக்கின்றார்கள். இதை பார்த்து என்ன செய்வது என்று அறியாது திகைத்து போய் வீடனன் எங்கு சொல்லுகின்றான்னா ராமனிடத்தில் எடுத்து சொல்லுகின்றான். இவ்வாறு ஆகிவிட்டது என்று சொல்லி அவனுடைய உடம்பை கொண்டு சென்று அவனிடத்தில் போட்ட உடனே லக்குவனை பார்த்து விட்டு அழுகின்றான், புலம்புகின்றான். என்னுடைய தம்பி இறந்ததுக்கு பின்னர் நான் எப்படி உயிரோடு இருப்பது என்று சொல்லி அழுகின்றான்.
அவனுடைய துயரத்தை எல்லாம் காண பொறுக்காத இரவு நேரத்தில் மெதுவாக கல்லுழன் வருகின்றான். கருடாழ்வார் வந்து மெதுவாக அப்படி வானத்தில் பறந்து வருகின்றார். போர்க்களத்திற்கு மேல வந்து பறந்து வருகின்ற பொழுது எல்லா நாகவாசங்களும் அகன்று விட்டன. அகன்ற பின்னர் அத்தனை பேர் உயிர் தெழுகின்றார்கள். லக்குவனும் உயிர் தெழுந்து வருகின்றான். அப்பொழுது கருடனை பார்த்து புகழ்கின்றார். நாங்கள் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் நீ இப்படிப்பட்ட ஒரு பெரிய உதவியை செய்திருக்கின்றாய் என்று சொல்லி மகிழ்கின்றான். அப்படி மகிழ்ந்தவுடன் கருடன் ராமனை பார்த்து, ராமனுடைய செயல்பாடு, ராமனுடைய சிறப்பு, அவருடைய பெருமை அவருக்கே தெரியவில்லை என்று சொல்லி ஒரு 11 பாடல்களில் அதிரேக மாயை யார் அறிவார், அதிரேக மாயை யார் அறிவார் என்று முடியக்கூடிய விதத்தில் பேராயிரங்கள் உடையா என்று சொல்லி அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை பாடி, ஆயிரக்கணக்கான பேர்களை கொண்ட இறைவனே, உன்னுடைய மாயை செயல் பற்றி உனக்கே தெரியாதா என்ன என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுவான் கருடன். புகழ்ந்து பாடி தன்னுடைய போக்கில் சென்று விடுகின்றார். அன்றைக்கு அந்த நாகாத்திரத்தினால் எல்லோரும் விடுபடுகின்றார்கள். அடுத்து பிரம்மாஸ்திரத்தை விட்ட பின்னர் தான் இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு எல்லோரும் மாண்டுபடுவது போன்று இருக்கின்றார்கள். அப்பொழுது மருந்து மலை கொண்டு வந்து அனுமன் காப்பாற்றுகின்றார். அந்த மருந்து மலை கொண்டு வந்து காப்பாற்றின பின்னரும் கூட நிகும்பலை வேள்வி செய்யலாம் என்று சொல்லி எதற்கும் வந்து இந்த ராமலக்குவர் மாண்டுபடவில்லை என்றார். இந்த நிகும்பலை யாகத்திற்காக நிகும்பலை வேள்வி செய்யலாம் என்று செல்லுகின்ற பொழுது இந்த இரவு நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த இந்திரஜித்துக்கு மிகுதியான வலிமை கூடிவிடும், அதனால் இப்பொழுதே அவனை அழிப்பாயாக என்று சொல்லி லக்குவனிடம் சொல்ல, லக்குவன் அந்த யாகத்தை செய்யாதவாறு அவனை தடுத்து அவனை கொன்று விடுகின்றான். இப்படி கொன்றதினால் இந்திரஜித்து மாண்டு விடுகின்றான். இந்திரஜித்து மாண்ட உடனே தான் இந்த இடத்தில் மண்டோதரி வருந்துகின்றான். ஒரு மகா மேருவினை ஒரு மாமேரு உக்கிட ஒரு அணு உதைத்தது போன்று, ஒரு மாமேருவினை ஒரு அணு உதைத்தது போன்று, ஒரு அணுவினால் பெரிய மகாமேருவானது, மகாமேருமலையானது சிதைந்து படுவதற்கு ஒப்பானது. அணு உதைக்க ஒரு மேரு ஆனது சரியுமா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மகன் மேருமலையை ஒத்தவன். ஒரு சின்ன அணுவானது சென்று தாக்க மேருமலை எப்படி சாயும் என்று நினைத்து அவள் புலம்புகின்றாள். அது மட்டுமல்லாமல், இன்றைக்கு நீங்கள் இருக்கின்றீர்கள், நாளைக்கு உம்முடைய நிலை என்னாகுமோ யான் அறியேன் என்று சொல்லி அவள் புலம்புகின்ற புலம்பல் இருக்கு இல்லையா, மானமேறு உக்கிட அணு ஒன்று ஓடி உதைத்ததம்மா என்று சொல்லி பாடுவான். அது மட்டுமல்லாமல், அச்சீதை என்ற அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகைய நன்றோ, நாளைக்கு அவனுக்கு இதே நிலைதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டோதரி அழுது புலம்புகின்ற அந்த காட்சியானது எந்த தாய்க்கும் வந்து பொறுக்க இயலாத ஒரு காட்சியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல், அதிகாயன், ராவணனுக்கு தானியமாலியிடம் பிறந்த பையன் மகன்தான் அதிகாயன். அதிகாயன்ற மாதிரியே அவனுடைய உடம்பு மிக பெருத்த உடம்பு, கும்பகர்ணனுக்கும் மேலான மிகப்பெரிய உடம்பை உடையவன் அதிகாயன். அந்த அதிகாயனுடைய போர் வலிமையை பார்த்துட்டு எல்லோரும் சொன்னார்கள், இவன் இந்த கொலை தொழிலை கற்றுக்கொண்டது யமனிடம்தானோ என்ற வகையில் மிக அருமையான முறையில் எல்லோரையும் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவனாக, மிகச்சிறந்த வலிமை மிக்கவனாக இருந்தவன் அதிகாயன். அந்த அதிகாயனை லக்குவன் கொல்லுகின்றான். சொல்லுகின்றாள், நீர் தன்னுடைய கணவனாகிய ராவணனிடம் சொல்லுகின்றாள், உன்னுடைய வீழனன் அறவுரை சொல்லியும் நீ பாட்டன் மாலியவான் அறவுரைகள் எடுத்து சொல்லியும் நீ கேட்கவில்லை. உன்னுடைய தம்பி கும்பகர்ணன் இறந்துபட்ட பின்னரும் நீ கேட்கவில்லை. இப்பொழுது என்னுடைய மகன் அதிகாயன் இறந்துபட்டான், இனியும் உன்னுடைய நிலை என்ன ஆகும்? நீ இத்தனை பேர் நீ உன்னுடைய ஆட்சி எப்படி அமைக்கப் போகின்றாய்? ஐயனே ஆண்டாய் அரசு ஐய என்று சொல்லி இகழ்ச்சியாக சொல்லுகின்றாள் அந்த தானியமாலி. இப்படி ஒவ்வொருவரும் எடுத்து சொல்லி அவனை புரிய வைக்கின்றார்கள். அவனுக்கு எதுவுமே அவனுக்கு புத்திக்கு ஏறவில்லை. தான் சொல்வதான் சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கெல்லாம் காரணம் அவனுடைய அமைச்சன் மகோதரன். மகோதரனுடைய இயல்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, மகோதரன் புன் தவர் என்ற வார்த்தையினால் அவனை வந்து இகழுகின்றான். புன் தவறுன்னா எதையும் வந்து சரியானபடி சிந்திக்க தெரியாதவன் புன் தவறு என்றால், எதிரியினுடைய வலிமையை சரியாக மதிப்பிட முடியாதவன் என்று பொருள். அவன் இத்தனை பேர் மாண்டுபட்டார்கள், என் செய்வது என்று தவித்திருந்த நேரத்தில் இப்படி கூறுகின்றான் பாருங்கள், வென்றவர் தோற்பர், தோற்றோர் வெல்குவர், எவருக்கும் மேலாய் நின்றவர் தாழ்வர், தாழ்ந்தோர் உயர்வர், நெறியுமக்தே என்றனர் அறிஞர் என்று ஆற்றலுக்கு எல்லை உண்டோ? புன்தவர் இருவர் போரை புகழ்தியே புகழுக்கு மேலோய்.
புன்தவர் இருவர் போரை புகழ்தியே புகழுக்கு மேலும் அப்படின்னா, புன்தவர் அப்படின்னா இந்த இடத்துல புன்தவர் எதிரியினுடைய வலிமையை சரியாக மதிப்பிட முடியாதவன் மகோதரன் என்ற அந்த அந்த கூற்றை மெய்ப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை கம்பர் போடுகின்றார். புன்தவர் இருவர்னு சொன்னா அந்த இழிவான செயல்களை செய்யக்கூடியவர்கள் அல்லர் ராமலக்குவர். ஆனா இந்த இடத்துல வந்து புன்தவர் என்பது அந்த வார்த்தை அந்த இடத்தில் போட்டது தப்பு, தவறாக அந்த சொல்லை கையாண்டிருக்கின்றான். சரியானபடி எதிரியினுடைய வலிமையை மதிப்பிட முடியாத மகோதரன் இந்த சொல்லை வந்து கூறி என்ன செய்யறான்னா, ராவணனுக்கு ஒரு உத்வேகத்தை கூட்டுவதற்காக இப்படி எல்லாம் எடுத்து பேசுகின்றான். சொன்ன உடனே அதுக்கு பதிலுக்கு என்ன சொல்லியிருப்பார் ராவணன்? ஒவ்வொரு முறையும் இப்படித்தானே என்னை சொல்லி எல்லோரையும் நான் இழந்தேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லவில்லை தலைவனாகிய ராவணன். பதிலுக்கு என்பால் வைத்த அன்பினுக்கு அவதி உண்டோ அப்படின்னு சொல்றான். எப்பொழுதுமே எதிரியை வந்து ரொம்ப எதிரியினுடைய பலத்தை குறைத்து சொன்னோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மாதிரிதான் இந்த எதிரியினுடைய வலிமையை குறைத்து மதிப்பிட்டு சொன்ன காரணத்தினால் இந்த மகோதரனை புகழ்ந்து பாராட்டுகின்றான் ராவணன். என்பால் வைத்த அன்பினுக்கு அவதி உண்டோ, உறுதியே சொன்னாய், நல்லதான் எடுத்து சொல்லியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகோதரனை பாராட்டுகின்றானாம். இப்படியும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். சரி, அவன் படைத்தலைவன். இந்த படைத்தளபதி எப்பொழுதுமே வந்து நன்மை எடுத்து சொல்ல வேண்டும், தவறானவற்றை சுட்டிக்காட்டி செல்வது தவறு, இப்படித்தான் போரை ஆற்ற வேண்டும், அந்த போர் செயலில் இப்படி பகைவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கின்றது, நம்முடைய நிலை இப்படி இருக்கின்றது என்று எடுத்து காட்ட வேண்டும். அதெல்லாம் எடுத்து சொல்லாமல் நம்முடைய படை எவ்வளவு அழிவு, நம்முடைய படைக்கு எவ்வளவு அழிவு என்பதையும் சுட்டி காட்டிருக்கோம். அதெல்லாம் சொல்லாம இன்னைக்கு தோற்றவர்கள் நாளைக்கு வெற்றி கொள்வார்கள், வென்றவர்கள் தோற்பார்கள், தோற்பவர்கள் வெல்குவார்கள், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொன்ன உடனே மகிழ்கின்றான் ராவணன். அப்படி மகோதரனுடைய செயல்பாடு இப்படி இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ராவணனுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் யாருமே சரியானபடி இல்லை. அவனோட கடைசியில் இருக்கின்ற வரைக்கும் வீடனன் நல்ல அறிவுரைகள் சொன்னான், அவனை விட்டு பிரிந்தான். மாலியவான் சொல்லியும் கேட்கவில்லை. கும்பகர்ணன் மாண்டுபட்டான், அதிகாயன் மாண்டுபட்டான், இந்திரஜித்தன் இறந்துபட்டான். கடைசியில் தான் மட்டுமே போருக்கு வருகின்றான். போருக்கு வந்த அத்தனையும் இழந்து தன்னுடைய படைக்கருவிகள் அத்தனை விழுந்து தேரையும் இழந்திருக்கின்ற பொழுது வெறும் கையனாக இருந்த அவனை பார்த்து இன்று போய் போருக்கு நாளை வாய் என்று சொல்லி அனுப்புகின்றான். அப்பொழுதுதான் அவனுக்கு வெட்கமா இருக்குது. அந்த நேரத்தில் தான் நாசம் வந்துற்ற போதும் நல்லதொரு பகையை பெற்றேன் என்று சொல்லி கடைசியில் போருக்கு வந்து மாண்டுபடுகின்றான் ராவணன். அத்தனைக்கும் காரணம் அவனுடைய அந்த செருக்குதான். தான் கொண்ட கொள்கை நின்று மாறாது, தவறான ஒரு கொள்கைதான், தவறான செயல்பாடுதான், அதிலிருந்து மாறாதிருந்த காரணத்தினால் அவன் மாண்டுபட்டான். அப்படி இறந்தவுடனே கடைசியில் அந்த மீட்டு வருகின்றான். சீதையை மீட்டு வரும்போது கடைசியில் தசரதன் தான் மேலுலகத்தில் சிவபெருமான் சொல்லி மேலுலகத்திலிருந்து வருகின்றார், கீழே இறங்கி வருகின்றார். அப்படி இறங்கி வந்த உடனே 14 ஆண்டுகள் கழித்து ராவணவதம் முடிந்து சீதை தீக்குளிக்க நேர்ந்த போது அந்த தன்னுடைய ஏற்பட்ட அந்த மனநோயை நீக்குவதற்காக, தனக்கு ஏற்பட்ட அந்த மனநோயை நீக்குவதற்காக இந்த பூதலத்திற்கு வருகை தருகின்றார் தயரதன். ஏதோ கும்முடி பூண்டிலிருந்து சென்னைக்கு வர்ற மாதிரி வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ரொம்ப சாதாரணமா வந்தார் தயரதன். வரம் கொடுப்பதில் மன்னாதி மன்னனாக திகழக்கூடியவர் தயரதன் என்று கேலியா சொல்றார் இந்த இடத்துல. எப்படின்னா, அப்படி வந்தவர் பூதலத்திற்கு வந்தவர் பூலோகத்திற்கு மீண்டும் வருகின்றார், ராமனை சந்திக்கின்றார். உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு கேட்கிறார். முதலே 2 வரங்கள் கொடுத்தான், இறந்தார். இந்த 2 வரங்கள் தான் அவருடைய உயிர் மாழ்வதற்கு காரணம், தன்னுடைய உயிர் போவதற்கு காரணம் இந்த 2 வரங்கள் தான். மறுபடியும் உயிர் போனதுக்கு பின்னர் மீண்டும் வந்து உனக்கு என்ன வர வேண்டும், 2 வரங்களை கேள், தருகின்றேன் என்று சொன்ன உடனே அப்பொழுது எதற்காக இந்த வரங்களை கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு கேட்கையின் மகள் கொண்ட வரம் என்னும் அயில்வேல் இன்று காரும் என் இதயத்திடை நின்றது என்னை கொன்று நீங்களது, இப்பொழுது அகன்றது உன் குலப்பூன் மன்றல் ஆகமாம் காந்த மாமணி இன்று வாங்க. எப்படின்னா, அன்று 2 வரங்கள் கைகையை கேட்டா அது என்னுடைய மார்புல வந்து வேல் பாய்ச்சது மாதிரி இருந்தது. இன்றைக்கு உன்னை தழுவினதினால் உன் காந்தத்தை ஒத்த உன்னுடைய மார்பு தழுவ பெற்றதால் அந்த வேல் அகன்று விட்டது. இப்பொழுது நீ 2 வரங்களை கேள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றான் தயரதன். அப்படி கேட்ட உடனே அவன் கேட்கின்ற அந்த கூற்றுதான் ரொம்ப அழகா இருக்கும். எப்படின்னா, கைகையை வந்து முதல்ல தாரம் அல்லன் என்று சொல்லிவிட்டான். என்னுடைய மகனும் பரதனும் என்னுடைய மகன் அல்லன் என்று மகன் என்று நினைக்க மாட்டேன், உரிமையும் அவனுக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டான்.
அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இங்க 2 வரங்களை தருகின்றேன் கேள் என்று சொன்ன உடனே ராமன் 2 வரங்கள் கேட்கின்றான். ஒன்று என்னென்ன அப்படின்னு சொன்னா, நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தருக என்று தாழ்ந்தான். நீ துறந்த என் தெய்வமும் மகனும், நீ தீயள் என்று சொல்லி துறந்தாய் இல்லையா, அந்த தெய்வமாகிய கைகேயும் அவளுடைய மகனாகிய பரதனும் எனக்கு தாயும் தம்பியுமாகிய வரம் தா. என்னுடைய தாயும் தம்பியும் மறுபடியும் தாயும் தம்பியுமா தான் சொல்லல. இந்த இடத்துல தெய்வம் என்று சொல்லி ஏன் கேட்கின்றான் அப்படின்னு சொன்னா, அந்த தெய்வம் தான் என்ன செய்தது என்பது கடைசியில் சொல்லி முடிப்பார். தெய்வமும் மகனும் என்ன, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சபதமிட்டு விட்டார். என்னுடைய மனைவி கிடையாது, மகன் கிடையாதுன்னு சொன்னதுனால தாயும் தம்பியும் கிடையாது என்ற பொருள் ஆகிவிட்டது. அதை மறுபடியும் சொல்வதற்கு சொல்ல இயலாது என்ற காரணத்தினால் ராமன் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமா மரம் தருக என்று கேட்டார். கைகேயை தாரம் அல்லன், கைகேயை பார்த்து தாரம் அல்லல் என்று சொன்னான் தயரதன். பரதனை மகன் என்று உன்னேன், உரிமைக்கு மாகான் என்றும் துறந்தவன் இல்லையா தயரதன். அதனால் வரம் வேண்டுகின்ற பொழுது கைகேயையும் பரதனையும் எப்படி குறிப்பிடுவது என்று நினைத்து பார்த்த ராமன் தெய்வமும் மகனும் என்று அழைத்தது கம்பரனுடைய சாதுரியம், கவி சாதுரியம். என் தாயும் என்று குறிப்பிட்டால் என்று குறிப்பிட்ட தயரதன் மனைவி அல்லள் என்று சொல்லிய பிறகு தாய் தம்பி என்று குறிப்பிட முடியாது இல்லையா. எனவே தெய்வம் என்று சொல்லுகின்றான் ராமன் இந்த இடத்துல. மகன் என்பது உறவு பொருள்ல வராது, மகன் என்பது உறவு பொருளில் வராது. எப்படின்னா சிறுவன் என்ற பொருளை தரக்கூடியதாக ஆகிவிடும், அது பொது பொருளாக ஆகிவிடும். எனவே தயரதன் கைகேயை மனைவி என்று ஏற்றுக்கொண்டால் தான் தாய் என்று அழைக்க முடியும், பரதனை மகனாக ஏற்றுக்கொண்டால் தான் தம்பி என்று அழைக்க முடியும். இதை மனதில் கொண்டுதான் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமா மரம் தருக என்று கேட்கின்றார். இது கம்பர் கவிநயத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். இதை மகாவித்வான் மயிலம் சிவசுப்பிரமணியன் அவர்கள் அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். ஆக இன்னொன்னு, இந்த ராமனுடைய பண்பானது, பண்பு நலன் சிறந்து வெளிப்படுவதற்கு காரணம் எது என்று சொன்னான். ராமபிரானுடைய சிறந்த பண்பு நலன் வெளிப்படுவதற்கும் அவனுடைய விரிந்த சகோதரத்துவத்துக்கும் எல்லை கண்டது எது என்றால் இந்த 14 ஆண்டு வனவாசம்தான். அதனால் அதனை தந்த கைகேயிதான் ராமனை தெய்வமாக்கியவள். அதனால் தெய்வமும் மகனும் என்று அவன் சொன்னதை காட்டிலும் ராமனை தெய்வமாக்கியவள் யார் என்று சொன்னால் அந்த கைகேயி. அதனால் அவளுக்கு எப்பொழுதும் பழி என்பது கிடையாது, அவளுக்கு எப்பொழுதுமே சிறப்புதான். மிகச்சிறந்த தெய்வமாக தன்னை நினைத்து போற்றினான் தன்னுடைய தாயாகிய கைகேயை தெய்வமாக போற்றினான் ராமன். அவ்வகையில் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமா மரம் தருக என்று சொன்ன உடனே அவ்வண்ணமே தந்தேன் என்று அவன் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் முதல்ல என்ன செய்யறான், பரதனை ஏற்றுக்கொள்கின்றான். பின்னர் தாயாக அவள் இருக்க கடவுள் அல்லள் என்று சொல்லுகின்றான். அப்புறம் கடைசியில கோபத்தினால் சினம் கொண்டு சரி அப்படி ஆகட்டும் என்று சொல்லி கடைசியில் அவளுடைய கைகேயனுடைய பிழை கிடையாது, நான் தானே முடிசூட்டிக் கொள்ளுகின்றேன் என்று சொன்னேன் ராமபிரான் கூறுகின்றான். நீ முடிசூட்டிக்கொள் என்று சொன்ன உடனே உனக்கு தான் ராஜ்யம் என்று சொன்ன உடனே சரி என்று தலையாட்டி விட்டேன், தானே தவிர அவளுடைய பிழை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து பேசின பின்னர் தான் தயரதன் வெகுளி நோக்கி 2 வரங்களையும் கொடுக்கின்றார். அப்படி 2 வரங்களையும் கொடுக்க சரியானபடி அவன் நினைத்தபடி எல்லாமே நிறைவேறுகின்றது. நாட்டுக்கு செல்லுகின்றார்கள். அரியணையில் அமர்கின்றான், முடிசூட்டப்படுகின்றது. இப்படி சிறந்த முறையில் அந்த முடிசூடக்கூடிய அந்த காட்சியையும் கூட கடைசியில் பாடுகின்றான் கம்பன். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த என்று சொல்லி அந்த பாடல் வாயிலாக நிறைவு செய்கின்றார். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய செயல்பாடுகளை சரிவர செய்து முடித்த காரணத்தினால் எது ஒரு தாழ்ந்த பாத்திரம் உயர்ந்த பாத்திரம் என்பதெல்லாம் இல்லாமல் எல்லோருமே சரியானபடி அமைந்திருக்கக்கூடிய விதத்தில் இந்த காவியம் அமைந்த காரணத்தினாலும் சரியான சொற்களை சரியான இடங்களில் வைத்து ஓரிடத்தில் நிகழக்கூடிய நிகழ்ச்சியை இன்னொரு இடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய விதத்திலும் கம்பன் தன்னுடைய சாதுரியத்தை, தன்னுடைய கவி சாதுரியத்தை வைத்த காரணத்தினாலும் கம்பனுடைய காவியம் இக்காலத்தும் புகழ்பெற்ற ஒரு மணிமகுடமாகத்தான் திகழும், காவியங்களே மணிமகுடமாக திகழும் என்று சொன்னால் மிகையாகாது என்று கூறி இதுகாரும் செவிமடுத்த சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி அறிதலை உரித்தாக்கிக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.